Let's go. 10th standard, Unit 6. Poem name is No Men Are Foreign, written by James Faulkner Crick. அப்படிங்கிறவர் எழுதிக்கிறாரு. Already many times I told you, all topics have the entire concept in title. அதாவது அந்த டைட்டில்லே அந்த என்டையர் கான்செப்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நிறையா தானே சொல்லிக்கிறோம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ நோ மென் ஆர் ஃபாரின். வாட் இஸ் மீன் நோ மென் ஆர் ஃபாரின்? திஸ் இஸ் எ மெமரி போயம். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அந்நியர் கிடையாது, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு. இந்த காலகட்டங்களுக்கு இந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போயம். ஏன்னா யாருமே அந்நியர் கிடையாது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த நாடும் வெளிநாடு கிடையாது, எல்லாரும் ஒரே பூமி, ஒரே மனித குலம், அவ்வளோதான். பறவைகள் எப்படி இருக்குது அதே மாதிரி தான். காக்கை அப்படின்னா அவ்வளோதான், காக்கை. அதுக்கடுத்து புலி, யானை, அவ்வளோதான். அதில் ஆண் பெண், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதே மாதிரி தான் மனிதன், ஆண் பெண், அவ்வளோதான். உயர்வு தாழ்வு இல்லை, அதான் இந்த போயம். அதே மாதிரி நீ பெரிய நாடு நான் பெரிய நாடு அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே பூமி தான், அவ்வளோதான். ஜஸ்ட் வி ஆர் ட்ராவலர், தட்ஸ் ஆல். ஹியூமன்ஸ் ஆர் ட்ராவல் இன் தேர் லைஃப், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சென்ஸா, ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின், தட்ஸ் ஆல். திரும்ப வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், யாரும் அந்நியர் கிடையாது, எந்த கண்ட்ரியும் ஃபாரின் கிடையாது, அயல்நாடு கிடையாது, எல்லாமே ஒரே பூமியை சேர்ந்தது தான். beneath all uniforms a single body breathes like ours. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுகள் மட்டும்தான், ஆடைகள் மட்டும்தான் விதவிதமானது, மற்றபடி நம்ம உடம்புங்கிறது ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா. The land our brothers walk upon is earth like this, in which we all shall lie. அதாவது இந்த எர்த்துங்கிறது பூமி மேலே நடக்கிறத பூமி வந்து விரும்புது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். இன் விச் வி ஆல் ஷல் லை. ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பூமிக்குள்ளே தான் போகிறோம். பரீடு, லை மீன்ஸ் ஹியர் பரீடு. எதனால் பரீடுன்னு இதில் சொல்கிறாங்கன்னா, கம்பேர் பண்ணுறாங்கன்னா, த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான் ஈஸ் எர்த் லைக் திஸ். அதாவது நம்ம நடக்கிறத வந்து எர்த்து வந்து என்ன பண்ணுது, விரும்புது. ஆனால் அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், அடிச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டு கிடக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வி ஆல் ஷல் லை, இந்த ஒரு உண்மையை வந்து நம்ம மறந்துடுறோம் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த பூமிக்குள்ளே தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, தே டூ ரிமெம்பர். இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, யாரும் அந்நியர் கிடையாது, எந்த நாடும் அயல் நாடு கிடையாது, எல்லோரும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுகள் மட்டும்தான் நம்ம வந்து விதவிதமானது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இந்த லேண்ட், அதாவது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பூமி வந்து நம்ம அது மேலே நடக்கிறத விரும்புது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை விட்டுவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த பூமியிலே மடிகிறோம். தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாவ்டு. அதாவது இயற்கை நம்ம கொடுத்துருக்கு, எல்லாமே என்ன கொடுத்துருக்கு, சன் கொடுத்துருக்கு, ஏர் கொடுத்துருக்கு, வாட்டர் கொடுத்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்னால் என்னது, ஹார்வெஸ்ட்ஸ் அப்படின்னா என்னது, அறுவடையை செஞ்சு நம்ம என்ன பண்ணோம், அதாவது பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணி அறுவடை செஞ்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து சாப்பிடணும். அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். அதாவது இங்கே வந்து லேபரை கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது உழைக்கிறவங்களுடைய கைகளும் நம்மளுடைய கைகளும் வித்தியாசமானது கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டான்ஸா,
Remember, they have eyes like ours that wake or sleep, and strength that can be won by love. அவங்களுக்கு நம்மளை மாதிரியே கைகள் இருக்குது, நம்மளை மாதிரியே தூங்கி எழுந்திரிக்கிறாங்க, நம்மளை மாதிரியே ஸ்ட்ரென்த் இருக்குது. அவங்கள எப்படி ஜெயிக்கலாம்? ஹவு வில் வின் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ், அன்பு மூலியமாக மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியும். அதர்வைஸ் யூ வாண்ட் டு பி வின் தேர், மற்றபடி ஜெயிக்க முடியாது. இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே பொதுவானதான், அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves. நீங்கள் யாராச்சும் வெறுத்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்கள ஒருத்தவங்களை வெறுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. தட் we shall dispose us betray condemn அப்படிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு பெட்ராய்னா துரோகம் செஞ்சாலோ அல்லது கண்டனம் தெரிவித்தாலோ அது யாருக்கு எகென்ஸ்டாக தெரிவிக்கிற மாதிரி, உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரனை தெரிவிக்கிற மாதிரி. நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கேருந்து போய் சிங்கப்பூர்லேயோ இல்லை ஒரு அமெரிக்காவிலேயோ போய் ஒருத்தனை போய் நீங்கள் திட்டினாலோ அல்லது கண்டனம் தெரிவித்தாலோ இல்லை அவனுக்கு ஏதாச்சும் கெடுதல் செஞ்சாலோ அது வந்து யாருக்கு செஞ்ச மாதிரி, உன்னோட குடும்பத்தில் உள்ளவனுக்கு ஒருத்தனுக்கு செஞ்ச மாதிரி தான். பிகாஸ் ஹீ ஆல்சோ ஹியூமன், ஏன்னா அவன் வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிறாங்க. இப்போ திரும்ப லேபருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு என்னது கண்கள் இருக்குது, அவன் நம்மளை மாதிரியே தூங்கி எழுந்திரிக்கிறான், அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அவனை எப்படி வின் பண்ணலாம்னா அன்பு மூலியமாக தான் வின் பண்ணலாம். எல்லா லேண்டுமே காமன் தான், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து அதாவது வெறுத்தோம்னா நம்ம பிரதர்ஸை வந்து வெறுக்கிற மாதிரி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கள வெறுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிமெம்பர், வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர், இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபில்னா டேஞ்சர். அதாவது நம்ம யாருக்கு எதிராக கையை உயர்த்தினாலும் அது வந்து இட் இஸ் த ஹியூமன் எர்த்துக்கு வந்து அது வந்து ஆபத்து. அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னோசன்ஸ் ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 lines, அதாவது எங்கள் நகர நெருப்பு மற்றும் தூசி அப்பாவித்தனத்தை சீற்றப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. அவர் ஹெல்ஸ்னால் அதாவது எங்களுடைய நகர நெருப்பு என்ன பண்ணுது, அண்டு டஸ்ட் அவுட்டேஜ் இதை இன்னோசன்ஸ் அப்பாவித்தனத்தை சீற்றப்படுத்து. அதாவது அப்பாவியாக இருக்கிறோம், ஆனால் அது வந்து என்ன பண்ணுது, சீற்றப்படுத்துது. அப்போ அப்பாவிங்கிறது யார்? ஒரு லேபர் வந்து ஒரு அப்பாவியாக இருக்கிறான், ஆனால் அவனை போட்டு நீ வந்து குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்பான், டப்புன்னு எடுத்து ஒரே அடி அடிப்பான். அதுதான் சொல்கிறாங்க. ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். காட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது மாதிரி தான், அதே மாதிரி தான் எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானது. ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். எந்த மனிதனுமே அந்நியன் கிடையாது, எந்த நாடுமே அயல் நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதான் இது வந்து இன்றைய காலகட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரே ஒரு லைனில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நோ மென் ஆர் ஃபாரின், தட்ஸ் ஆல். நோ கண்ட்ரிஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். எந்த மனிதனும் அந்நியன் கிடையாது, எந்த நாடும் அயல் நாடு கிடையாது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.